வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனல் பண்ணி தான் இருக்கோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனையே தீராதா? ஒவ்வொரு காலகட்டத்தையும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம். நாங்கள் என்ன பாவம் பண்ணோம்? நிறைய பேருக்கு உதவிகள் பண்ணியிருக்கோம், நிறைய பேருக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கேன், மற்றவங்கள வாழ வச்சு பார்த்துருக்கேன். நான் எந்த தப்பும் செய்யலை, ஆனால் எனக்கு மட்டும் இது நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய, வருத்தப்படக்கூடிய, அப்படி வருத்தப்பட்டா கூட மற்றவங்க கிட்ட சொல்லி அழ முடியாத, மற்றவங்க கிட்ட சொன்னால் அவங்களும் வருத்தப்படுவாங்களேன்னு நினைக்கக்கூடிய மீனராசி அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் இந்த சனி பயிற்சி ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருக்குது. என்ன சார் இவ்வளவு நாள் பட்டது போதாதா, திருப்பியும் ஒரு கஷ்டமா? கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு சனி பகவான் வராங்க. ஜென்ம சனியாக இருக்க போறாங்க. இப்போ ஜென்ம சனியாக தான் அவ்வளோதான் எனக்கு அதெல்லாம் புரிஞ்சுதா அப்படின்னு கேட்டால் இல்லை. அங்கே தான் நீங்கள் ஒரு விஷயம் பாஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு போகணும். ஏழரை சனி எல்லாருக்கும் பாதிக்குமா? அது ஜென்ம சனி பாதிக்குமா அப்படின்னு கேட்டால் நாங்கள் நிறைய ஜோதிட வகுப்புகள் எடுக்கிறோம். உண்மையிலே கிடையாது. இந்த காலகட்டத்தில் எதை செஞ்சா நல்லது அப்படின்னு நீங்க பார்த்துட்டீங்கன்னா போதும். இப்ப ஏழரை சனியில பிரச்சனை இல்லை சார், அப்ப எனக்கு என்ன சார் பிரச்சனை அப்படின்னா உங்க ஜாதகத்துல கூட கிரக நிலைகள் மற்ற கிரக நிலைகளால பாதிக்கப்படும். ஒண்ணு. ரெண்டாவது, யாருக்கெல்லாம் மீன ராசியோ அது கூட ராகுக்கு எது இருக்குன்னா அவங்களாம் பாதிக்கப்படலாம். அதே போல யாரெல்லாம் பாத்தீங்கன்னா புதன் தசை நடக்குதோ, கேது தசை நடக்குதோ, சில பேர் சுக்கிர தசை கூட சில பாதிப்புகள் இருக்கும். அதனாலதான் பாதிப்பே தவிர மற்றபடி ஏழரை சென்று அதிகமா பாதிக்கப்பட்டன்னு சொல்றது போய் அதனுடைய பாதிப்பு குறைவு. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸே கேட்டு பார்த்துட்டு மீனராசிக்காரங்க 40% கஷ்டப்படுறாங்கன்னா ஒரு 60% நல்லாவே இருக்காங்க. காரணம் என்ன? அவங்களுடைய நடக்கூடிய தசாபக்திகள், அவங்க செய்யக்கூடிய தொழில், அவங்க செய்யக்கூடிய வேலை, அதெல்லாம் அவங்க ஒரு அடுத்த நிலை கொண்டு போயிருக்கு. இல்லைன்னா இல்லை. இப்ப ஜென்ம சனிக்கு சனி பகவான் வராது. உண்மையிலே ஏழரை சனி என்ன பண்ணும் அப்படின்னா சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒளியை கொடுக்கக்கூடிய கிரகம். அது எந்த ராசியில இருக்கோ அது மேல சனி பகவான் வரும்போதுதான் ஜென்ம சனி அப்படின்னு சொல்லுவோம். இந்த சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இருட்டுக்கான காரணம். அப்ப அந்த வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய கிரகத்தின் மேல ஒரு இருட்டு வந்தா எப்படி இருக்கும்? லைட் போட்டு வச்சிருக்கீங்க ரூம்ல, திடீர்னு யாரோ லைட் ஆஃப் பண்ணிடுறாங்க. அப்ப எப்படி இருப்பீங்க? அப்ப நீங்க ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும், அந்த ரூம்ல நடக்கணும், எந்திரிச்சு போகணும், படிக்கணும்னா எப்படி படிப்பீங்க? எப்படி நடப்பீங்க? எப்படி ஒரு வேலையை செய்ய முடியாது. அந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதுதான் சனி பகவான். அப்ப என்ன பண்ணணும்? நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். எப்படி ஜாக்கிரதையா இருக்கிறது? ஜாக்கிரதையா இருக்கிறது வாயில சொல்லணும், ஆனா செய்யறது ரொம்ப கஷ்டம். அப்ப நீங்க இந்த காலகட்டத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, முக்கியமா மார்ச் மாசத்துக்கு அப்புறம் பெரிய ஆசைப்பட்டு ஒரு வேலை மாற்றம் பண்ணக்கூடாது. இந்த சனி பகவான் யாருக்கு எதிரி அப்படின்னா, அதிக ஆசைகளை கொண்டவர்களுக்கு சனி பகவான் எதிரி. அவர் என்ன பண்ணுவாருன்னா, அதிகம் ஆசைப்படுறியா, வா வா உனக்கு ஒரு வேலை கொடுக்குறவா அப்படின்னு சொல்லி அதிக சம்பளத்தை கொடுத்து அந்த வேலையில கண்டினியூ பண்ண முடியாம நீங்களே வெளில வரா மாதிரி வேலையை சனி பகவான் செய்வாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்ல கவனமா இருக்கிறது நல்லது. ஏற்கனவே இருக்க கம்பெனில இருக்கீங்க, அங்க பிரச்சனை இருக்குதான் செய்யும், இன்னும் பண்ண முடியாது. நீங்க அதை சமாளிச்சுதான் ஆகும். அதனாலதான் லைட் ஆஃப் பண்ணா என்ன பண்ணுவீங்க? அப்படியே ஒரே இடத்துல இருப்பீங்க. அது மாதிரி ஒரே இடத்துல இருந்து உங்களுடைய வேலைகளை, தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான காலம் தான் இந்த ஏழரை சனி. அப்ப இருக்கிற இடத்துல என்ன அவைலபிலிட்டி இருக்கோ அதை வச்சுதான் ஒர்க் பண்ணி ஆகும். அதுல சில சிரமங்கள் இருக்கும். இருட்டுல என்ன பண்ண முடியும்? சில விஷயங்கள் செய்ய முடியும், செய்ய முடியாது. இப்ப 4 பேர் இருட்டுல நீ பாட்டு நம்ம ஒண்ணுமே செய்யாம இருக்குன்னு கேட்பாங்க. அப்ப வேலையில பிரச்சனை வருமானா வரும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அதிகமான உழைப்புகளை போடணும். நம்ம உட்கார்ந்துட்டு என்னெல்லாம் செய்யணும்லாம் யோசிச்சு 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 வேலைக்காக அதிக கவனம் செலுத்துங்க. கண்டிப்பா பிரச்சனை வராது. இந்த சனி பகவான் என்ன பண்ணுவாருன்னா, அதிகமா வேலை செய்யும்போது என்ன பண்ணுவாரு? இவனை இருட்டாக்கி கூட இவன் ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கானு அப்படின்னு அவர் நகர்ந்து போயிருக்கு. அதனால கண்டிப்பா பெரிய லெவல்ல பிரச்சனைகள் வராது.
அது முக்கியமா உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். அவங்க ஏற்கனவே சனியோட நட்சத்திரம். இப்ப சனி பகவான் வரும்போது ஏற்கனவே நிறைய தவறான முடிவுகள் எடுக்கக்கூடியவர்கள் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம். நீங்க உங்க லைஃப் டைம்ல எடுத்து பாத்தீங்கன்னா வேலை மாறக்கூடாதுல மாறி கஷ்டப்பட்டிருப்பீங்க. கல்யாணத்துல ஏதாவது ஒரு தவறான ஒரு வரனை செலக்ட் செய்து அதனால கஷ்டப்பட்டிருப்பீங்க. தொழில்ல நிறைய தவறான முடிவுகள்னால கஷ்டப்படக்கூடியவர்கள் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம். அப்ப என்ன ஆகும், அந்த ஜென்ம சனியும் வரும்போது இன்னும் தவறான நிறைய விஷயங்கள் செய்வதற்கான வாய்ப்பு வரும். அப்பதான் நிறைய பேர் ஆசையை தூண்டுவாங்க. இந்த ஜென்ம சனியில என்ன ஆகும்னா நிறைய ஆசை அதிகமானவங்க கெட்டு போயிடுவாங்க. அப்ப பிசினஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு வரும். நீங்க தான் செலக்ட் பண்ணணும், இது நமக்கு ஆகும் ஆகாது, இந்த ஃபீல்ட்ல எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இது நான் செய்ய முடியாது, நீங்க தான் சில விஷயங்களை ஒதுக்கணும். ஏன்னா மனுஷனுக்கு என்ன ஒரு ஆசை தானே, எல்லாருக்கும் இருக்கிறது தானே. திடீர்னு பணமே இல்லாம இருக்கீங்க, நான் ஒரு ரூபா தரேன் நீங்க ஆரம்பின்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? அப்பாடா பரவாயில்ல ஒரு ஆள் கிடைச்சிருக்காரு, நம்ம ஏதாவது ஒன்று செய்யலாம்னு நினைச்சு ஆரம்பி. அப்பதான் அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். பணம் போட்டதுக்கு அப்புறம் அந்த பிசினஸ் டேக் ஆஃப் ஆகாது. பணம் போட்டவரும் உங்களை டார்ச்சர் பண்ணுவார், பணத்தை எடுக்க முடியும் நீங்க வருத்தப்படுவீங்க. அந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நேரம் தான் இந்த ஜென்ம சனி. அதனால புதுசா எதுவும் பண்ணாதீங்க. புதுசா ஆபீஸ் ஓப்பன் பண்ணுறது, புதுசா பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது, புதுசா வேலைக்கு கூட ஆள் எடுக்காது. அதுல கூட ஒரு தப்பு நடக்கும், தப்பான ஆள் எடுத்து போட்டு வேலையை செய்யாம சம்பளம் கொடுக்குற மாதிரி ஆயிடும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா புதிய விஷயங்களை தவிர்ப்பது சிறப்பு. அதே போல இந்த ஜென்ம சனி காலகட்டத்துல தான் திருமணம் நடக்கும். திருமணத்துல பிரச்சனைகள் வராது, திருமணம் நடந்தே தீரும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், அந்த வரன் பார்க்கும்போது உங்க தகுதி கரெக்டா இருக்கா, உங்க வேலை வாய்ப்பு, உங்களுடைய கல்வி எல்லாத்துக்கும் கரெக்டா இருக்கான்னு பார்த்து மேட்ச் பண்ணுங்க. இல்லை எனக்கு ஒரு நல்ல இடத்துல வரணும் வந்திருக்கு, நல்லா வசதியான வரணும்னு சொல்லி செலக்ட் பண்ணீங்கன்னா அதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். அது ஆண் ஜாதகமா இருந்தாலும் சரி, பெண் ஜாதகமா இருந்தாலும் கேர்ஃபுல்லா இருக்கும். அதே போல திருமணம் ஆயிடுச்சு, கணவன் மனைவிக்குள்ள சில கருத்து வேறுபாடுலாம் வரும். அதெல்லாம் நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். மீனராசி என்பதுக்கு அது பெரிய பிரச்சனை வராது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், எந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடாதுன்னு தெரியும். அதனால பெரிய பாதிப்புகள் இந்த மீனராசி என்பது திருமணம் சார்ந்த விஷயத்துல வராது. என்னன்னா நீங்க கொஞ்சம் சில விஷயங்களை ஒழுக்கமா இருக்கும்னு நினைப்பீங்க, அதெல்லாம் கரெக்டா செய், இதை கரெக்டா செய், வீட்டுல இருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுவீங்க, இதெல்லாம் சரியா இல்லை, இதெல்லாம் ஒழுங்குபடுத்துங்கன்னு அட்வைஸ் கொடுத்துட்டே இருப்பீங்க. அதனால சில டார்ச்சர் அனுபவிக்கக்கூடியவர்கள் இந்த மீனராசி. அதனால பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கவங்களால ஏதாவது ஒரு அசௌகரியங்கள் வரும், அவங்களுக்கு நேரம் சரியில்லை, அவங்களும் ஏதாவது கும்பராசியோ மீனராசியோ மேஷராசியோ இருந்தாலும் பாதிக்கப்படும். இல்லை அஷ்டம சனி நடக்குது அவங்களுக்கு, இல்லை அர்த்தாஷ்டம சனி நடக்குது, அதனால அவங்களுக்கும் நேரம் சரியில்லாத போது அந்த பாதிப்புகள் அதிகமாயிடும். அதனால அந்த விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கு. தேவையில்லாம கடன் வாங்காதீங்க சார். கடன் வாங்காம வாழ்க்கையே ஓட்ட முடியாது சார். வாங்குங்க, ஆனா அதிக வட்டிக்கு உடனே நடந்துரும். இந்த கடன் வாங்கும்போது என்னன்னா எல்லாருக்கும் ஒரு நிர்பந்தம் இருக்கும். இந்த தொழிலுக்காக கடன் வாங்குறேன், இந்த படிப்புக்காக கடன் வாங்குறேன், இந்த வேலைக்காக கடன் வாங்குறேன் அப்படின்னு ஒரு நிர்பந்தம். அந்த நிர்பந்தத்தை ஏற்படுத்திக்காம இருக்கிறது நல்லது. அப்ப தொழில ஒரு நிர்பந்தம் இருக்குன்னா அது செய்யாம இருங்க, இல்ல கம்மியா செய்யுங்க. வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு நிர்பந்தம் இருக்குன்னா வேற ஏதாவது வாய்ப்பு வந்ததுக்கு அப்புறம் இதை செய்யுங்க. ஏதோ ஒரு தேவை இருக்கு அப்படின்னா அந்த தேவையை குறைச்சிக்கிங்க, இல்லைன்னா பிரச்சனைகள் அதிகமாக வரும். அதிக வட்டிக்கு வாங்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே ஜாதகம் பார்க்கும்போது சொல்றது அதுதான். அதிக இன்ட்ரெஸ்ட் வாங்காதீங்க. முதல்ல அதுவே பாதி சேஃப்டி. நான் அதை வாங்க மாட்டேன், பேங்க் லோன் கிடைச்சா நான் இதை செய்வேன், இல்லை செய்ய மாட்டேன். சில நேரங்களில் சந்தர்ப்ப சூழ்நிலையும் செஞ்சே ஆக வேண்டிய நேரம் வரும். அங்கதான் ஒரு மனிதன் பிரச்சனைக்கு தள்ளப்படுகிறான். அந்த நேரத்துல கேர்ஃபுல்லா இருக்கு. யாருக்காகவும் ஜாமீன் போடாதீங்க. செக் கொடுக்குறீங்கன்னா பர்ஃபெக்டா ஃபில்அப் பண்ணி கொடுங்க. ப்ரோனோட் கொடுக்குறீங்கன்னா அதெல்லாம் கேர்ஃபுல்லா கரெக்டான ஆளா நாளைக்கு நம்மளால கட்ட முடியுமா, கட்டலன்னா ஒரு பிரச்சனை பண்ணும், அதெல்லாம் பார்த்துட்டு செய்யறது சார். இந்த காலகட்டத்தில் புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே போகாதீங்க. வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், எல்லாத்துலயும் ஒரு தவறு நடக்கும். நீங்க சாதாரண ஒரு 2 வீலர் வாங்கினா கூட வாங்கினதுக்கு அப்புறம் யோசிப்பீங்க, ஐயோ நம்மளுக்கு இது யூஸ் ஆகலையே, இந்த வண்டி நம்ம வாங்கிடக் கூடாது, இந்த வண்டி நம்மளுக்கு மைலேஜ் கொடுக்கலையே, இல்லை நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில பயன்படாமல் போயிடுச்சுன்னா யோசனை வரும். அதனால கார் வாங்குறது, வீடு வாங்குறது எல்லாத்தையும் தவிர்த்து இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே போகக்கூடாது. இருக்கிறத வச்சு வாழ்க்கையை வாழ்ந்தீங்க அப்படின்னா சனி பகவான் எதுவுமே செய்ய மாட்டார். அதுதான் இந்த மீனராசிக்கான முக்கியமான பலன். சரிங்களா? அதே போல வெளிநாடு பயணம் பண்றது அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவார்.
ஆனா அந்த சப்போர்ட் பண்ணும்போது என்னன்னா, நீங்க ஏதாவது ஒரு வகையில இல்லீகல் ரூட்ல ஏதாவது ட்ரை பண்ணீங்கன்னா பிரச்சனையை கொடுப்பாரு. லீகல் ரூட்ல போனீங்கன்னா எந்த பிரச்சனையும் சனி பகவான் கொடுப்பாரு. சனி பகவானால நீதிமான் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஒரு விஷயம் லீகலா எல்லாம் பண்ணீங்கன்னா பிரச்சனைகள் வராது. பிசினஸ் பண்ணும்போது தேவையில்லா இல்லீகல்லாம் ஏதாவது வரும், அதெல்லாம் கேர்ஃபுல்லா இருக்கு. ஒரு கோர்ட்டு கேஸ் தான் வரும், தவறான பாதையில போறதுக்கான சூழ்நிலை வரும். முக்கியமா அந்த ஜென்ம சனி காலகட்டத்துல தவறான நண்பர்கள், தவறான பழக்கங்கள், தவறான உறவுகளுக்கு அதிகமாக ஆளாகக்கூடிய நிலை வரும். அங்க கேர்ஃபுல்லா இருந்தீங்க. ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். இந்த ஒழுக்கத்தோட, நீதியோட, நியாயத்தோட நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சனி பகவான் எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஜென்ம சனியில என்ன வந்தாலும் சரி, உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கவே மாட்டார். நீங்க எந்த ஃபீல்ட்ல வேணா இருக்கு, நீங்க ஒழுக்கமா, நீதி, நேர்மை, நியாயத்தோட, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடோட இருந்துட்டீங்கன்னா இந்த ஜென்ம சனி மீனராசிங்களுக்கு எதுவும் செய்யாது. நம்ம சொன்ன பயிற்சி பலன்கள், அதாவது சனி பயிற்சி பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பயிற்சி பலன்கள். உங்க ஜாதகத்துல ராகு தசை, கேது தசை, சில ராசி அன்பர்களுக்கு சனி தசை, புதன் திசையெல்லாம் மிகப்பெரிய கடன், பிரிவினை, அது மட்டும் இல்லாம நீண்ட காலமா வேலை இல்லை, தொழில பிரச்சனை அப்படின்னு சில விஷயங்களை கொடுக்கும். அதற்கு உங்க சுயஜாதகத்தை பார்த்துக்கிறது மிக மிக சிறப்பு. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். நம்ம ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல PDF ஃபார்மேட்ல வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினைச்சீங்கன்னா வெறும் 300 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் கொடுக்குறோம். இதுல பலன்கள் வராது, உங்க நோட்ல இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். தெளிவா தெரிஞ்சுக்கங்க. நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில வருகின்ற பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் ஆரம்பிக்கிறோம். கிரகம்னா என்ன, ராசினா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகத்தை எப்படி பார்க்கறது அப்படின்ற வகுப்பு 3 மாத வகுப்பு ஆன்லைன் வகுப்பா நடத்துற இருக்கோம். ஆண் பெண் இருபாலும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்துறோம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க வெளியூர்ல வெளிநாட்டுல படிக்கலாம், படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவத். அதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் மின்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். சனி பயிற்சி பலன்கள் 2025 எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. சனி பகவான் நீதியானவர், நீதிக்கு பெயர் போனவர், நேர்மையானவர். எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா நம்மளோட கர்ம வினை பயன்களை கொடுக்கக்கூடியவர் சனி பகவானுங்க. இவர் 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை தன்னோட ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடியவருங்க. இவர் மெதுவாக பயிற்சி ஆகக்கூடிய கிரகம். 2.5 வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி ஆகக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொன்னேன். இப்போ தற்பொழுது பார்த்திங்கன்னா சனி பயிற்சி 29/3/2025 சனிக்கிழமையில் பயிற்சி ஆகிறாருங்க. எங்கேருந்து எங்கே பயிற்சி ஆகிறாருன்னா, இது வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம், அதாவது கும்ப ராசியிலிருந்து பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. பயிற்சி ஆகி 3/6/2027 வரைக்கும் மீன ராசியில் இருக்காரு. மீனராசி இது வரைக்கும் காலபுருஷனுக்கு 11ஆம் இடமான கும்பத்திலிருந்து காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான மீனத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்க. இவர் பார்த்திங்கன்னா இந்த 2.5 வருஷ காலத்தில் 2 முறை வக்ரமாகிறாரு. அதாவது ஜூலை மாதம் 2025 நவம்பர் மாதம் 2025 வரைக்கும் ஒரு முறை வக்ரமாகி வக்ர நிவர்த்தி ஆகிறார். அடுத்து ஜூலை மாதம் 2026 டிசம்பர் மாதம் 2026 வரைக்கும் வக்ரமாகி வக்ர நிவர்த்தி ஆகிறார். இதுதான் இந்த 2.5 வருட காலங்கள் சனி பகவானோட நிலைமைங்க. இந்த 2025 சனி பகவானோட பயிற்சி மட்டும் கிடையாதுங்க. குரு பயிற்சி இருக்குது, ராகு கேது பயிற்சி, 3 முக்கிய பயிற்சிகள் இந்த வருடம் இருக்குது. இந்த 3லையும் மிக முக்கியமானது அப்படிங்கும்போது சனி பயிற்சிங்க. ஏன் அப்படின்னா சனி பயிற்சி தான் நமக்குள்ள ஒரு அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி வரிசையாக பார்ப்போம்.
மீனராசிக்காரங்களுக்கான சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. மீனராசிக்காரங்களுக்கான அதிபதி எப்படின்னா யார் அப்படின்னா குரு பகவானுங்க. மீனராசிக்காரங்க எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு பொறுமையான குணம் இவங்களுக்கு இருக்குங்க. இந்த மீனராசியில் வந்து குரு பகவான் தனக்கு எதிரியான சுக்கிரன் உச்சம் பெற வீடு கொடுத்து வருங்க. அப்போ எதிரிக்கே தான் இடத்துல வந்து நீ ஜாலியாக இரு, என்ஜாய் பண்ண அப்படின்னு இடம் கொடுத்தவர் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான். அப்போ இவ்வளோ சிறப்பான இந்த குருவை தனது ராசிநாதனாக கொண்ட மீனராசிக்காரங்களும் அப்படிதாங்க. நமக்கு நல்லவங்க, நமக்கு இவங்க நல்லது பண்ணுறவங்க, இவங்க நம்ம கெடுதல் பண்ணுறவங்கன்னு பாகுபாடு வந்து பார்க்க மாட்டாங்க. யார் உதவி கேட்டாலும் செய்யக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்குங்க. இவங்க மனிதாபிமானம் மிக்கவர்கள். எதிரியாக இருந்தாலும் மன்னிக்கக்கூடிய ஒரு குணம் இவங்களுக்கு இருக்குங்க. புதன் இவங்க ராசியில் நீசமாகறனால ஒரு சில சமயம் ரொம்ப யோசித்து தவறான முடிவு எடுத்துட்டு அதனால் கஷ்டப்படுவாங்க. இந்த ஒரு விஷயம் மட்டும் இவங்க மாற்றிக்கிறது நல்லதுங்க. எப்பயும் போல் இந்த ஜென்ம சனி நமக்கு வந்துருச்சு. இவ்வளோ நாள் 12ஆம் இடத்துலேருந்து குடும்பத்துக்காக எக்கச்சக்கமாக செலவு பண்ணோம், வேலைக்காக உடல் ஆரோக்கியத்தில் நிறைய சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துச்சு, அதுக்காக செலவு பண்ணணும், நிறைய பயணங்கள் பண்ணணும், அதனால் நிறைய செலவுகள் வந்துச்சு, நிறைய சுபவிரவுகள் பண்ணோங்க, நிறைய சுபவிரை செலவு பண்ணோங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்போ வந்து ஜென்ம சனி வந்துருச்சு, நம்மளோட ராசியிலேயே வந்து சனி பகவான் உட்காந்துட்டாரு, அச்சோ 2.5 வருஷம் நம்மளை என்ன பாடப்படுத்த போகிறாரோ அப்படின்னு கவலையே வேணாங்க. ஏன்னா உங்களோட சொந்த வீட்டுக்கு சனி பகவான் வராருங்க. அப்படிங்கும்போது அதுவும் குருவோட வீட்டில் சனி வரும்போது அவ்வளோ கெடுதல்கள் பண்ண மாட்டாருங்க, கொஞ்சம் குறைச்சி தான் பண்ணுவார். நம்ம சனி பகவானுக்கு எப்போ பயப்படணும் அப்படின்னா நம்ம நீதியாகவும் நேர்மையான வழியிலையும் நடக்காமல் இருந்தால் மட்டும்தான் பயப்படணும். ஆனால் இந்த மீனராசிக்காரங்க குருவோட வீடாக இருக்கிறனால அவங்க மேக்சிமம் தவறு பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே இங்கே சனியோட நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்குது. அதனால் மீனராசிக்காரங்களை பொதுவாக தப்பு பண்ண சனி பகவான் விடமாட்டாருங்க, இழுத்து பிடிச்சிருவார். அதனால் 7.5 சனி காலம், குறிப்பாக ஜென்மசனி காலம் நம்ம போன ஜென்மத்து வரைக்கும் பண்ணின கர்மாக்கான ஒரு தண்டனையை தான் கொடுப்பாரு. ஆனால் இங்கே வந்து இவர் தவறு பண்ண ஏற்கனவே விட்டுருக்க மாட்டார். அதனால் நீங்கள் பெருசாக பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு எல்லாம் நல்ல விஷயங்கள்லாம் நல்லாவே நடக்குங்க. இது வரைக்கும் வந்து உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க உங்களோட வந்து சேருவாங்க. ரொம்ப உங்களுக்கு டயர்டாக இருந்திருக்கும், எந்த ஒரு வேலையும் அப்பப்போ செஞ்சு முடிக்க முடியாமல் இருந்திருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் வந்து மாற்றிக்கணுங்க. கரெக்டாக டைமுக்கு சாப்பிடணும், நல்லா கரெக்டாக தூங்கி எந்திரிக்கணும், கொஞ்சம் நல்லா எக்ஸசைஸ் பண்ணிக்கணும், அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு செய்யணும். இதெல்லாம் செய்யறதுல ஒரு இடைஞ்சல் வரதா செய்யுங்க. படுத்தா தூக்கம் வராது தான், இருந்தாலும் தூக்கம் வர்ற மாதிரி ஒரு நல்ல சாப்பிட்டுட்டு ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் வாக்கிங் போயிட்டு வந்து படுத்திங்கன்னா நல்ல ஒரு டயர்டில் தூக்கம் வந்துடும். அப்புறம் நல்லா தூங்கிட்டிங்கன்னா காலையில் நேரமாக எந்திரிக்கலாம், ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம், அன்னைக்கான வேலைகளை சூப்பராக செஞ்சிடலாம், நாளைக்குன்னு ஒத்தி போடாமல் பண்ணலாம். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த மீனராசிக்காரங்க மைண்டில் வச்சுக்கிட்டு செயல்படும் போது இந்த 2.5 வருஷ காலத்தை நம்ம ஈஸியாக கடந்துடலாங்க. மீனராசிலேயே மீனராசியில் அங்கே தான் சந்திரன் இருக்கிற இடம், ப்ளஸ் சனி வரனால புணர்ப்பு தோஷமும் இங்கே வேலை செய்யுங்க. அப்போ கணவன் மனைவி குடும்பம் இந்த விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. லைஃப் பார்ட்னர்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அவங்க என்ன சொன்னாலும் நீங்கள் வந்து அவங்க சொல்கிற விஷயங்கள் கரெக்டு தானே அப்படின்னு சிந்திச்சு கரெக்டாக இருக்க பட்சத்தில் அந்த விஷயத்த நீங்கள் வந்து செயல்படுத்துறது ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி இப்போ தான் எங்களுக்கு புதுசாக வந்து கல்யாணம் ஆக போகுதுங்க, ஒரு என்கேஜ்மெண்ட் எங்களுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களோட அந்த பார்ட்னரோட ஃபினான்ஸோட பொழுதுனிக்கும் வந்துட்டு ஃபோன் பேசிகிட்டே இருக்காதீங்க. அப்புறம் எதையாவது ஒன்று பேச போக ஏதாவது ஒரு பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தயவு செஞ்சு பேச்சில் கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் இருக்கிறது நல்லதுங்க. சனி உங்கள் ராசியிலே சஞ்சரிக்கிறனால ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னாங்க, உங்களோட திறமை இப்போ தான் உங்களுக்கு வெளியே வரும். நம்மகிட்ட இந்த திறமை இருக்குது, இந்த திறமையை நம்ம வந்து வெளிக்காட்டும் போது நம்மளுக்கு வந்து எல்லா விதமான நன்மைகள் நடக்கும்னு உங்களுக்குள்ளே இருக்க திறமையை வந்து நீங்கள் வெளியே கொண்டு வருவீங்க. அதுக்கான ஒரு சூழல் உங்களுக்கு வந்து ஒரு சூழ்நிலை அமையும், கட்டாயம் அதை பயன்படுத்திக்கோங்க. 1, 7, 10 தொடர்பு இருக்குங்க. 1, 7, 10 தொடர்பு இருந்ததுன்னா அடுத்தவங்க ஒருத்தர் வந்து உங்கள் தொழிலில் முன்னேறத்துக்கான ஒரு வழிமுறைகளை உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அதை வச்சுட்டு தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தில் நீங்கள் வந்து போகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க.
அடுத்து சனி பகவான் உங்களோட ராசியிலேருந்து 3ஆம் இடமான கம்யூனிகேஷன் ஸ்தானம், முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாருங்க. அப்போ முயற்சியை 1 மடங்குக்கு பதிலாக நீங்கள் 3 மடங்கு முயற்சியை கொடுத்தீங்கன்னா கட்டாயம் இந்த ஜென்ம சனி காலத்துலேயும் உங்களால் ஜெயிக்க முடியும். நிறைய தடங்கல்கள் வருங்க, தடங்கள் வராமலாம் இருக்காது. ஆனால் அந்த தடங்களையும் சோதனைகளையும் சாதனைகளாக மாற்றிக்கக்கூடியது உங்கள் கையில் தாங்க இருக்குது. அதே ஒரு சிலருக்கு பாருங்கள், இஎன்டி ப்ராப்ளம், காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அதை நீங்கள் ட்ரீட்மெண்ட் மூலிமா ஈஸியாக சரி பண்ணிக்கலாம். பெருசாக ஒன்றும் தொந்தரவு வராது. நிறைய குறுகிய பயணங்கள் போவீங்க, உத்தியோக ரீதியாக பிஸ்னஸ் ரீதியாக நிறைய குறுகிய பயணங்கள் போவீங்க. அலைச்சல்களாக இருந்தாலும் அந்த பயணங்கள் உங்களுக்கு நன்மை தாங்க கொடுக்கும். எழுத்துத்துறையில், இசைத்துறையில், நாடகத்துறையில், கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, மீடியாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க. நிறைய ஆனால் ஒரு தடவைக்கு ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலும் அது உங்களுக்கு வெற்றியாக தான் மாற்றி கொடுக்குங்க. ஏன்னா முயற்சி ஸ்தானத்தை சனி பார்க்குறார். முயற்சிகளை தடைய கொடுத்தாலும் அதில் நீங்கள் எந்த அளவு எஃபர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பாருங்க. அடுத்து சனி பகவான் உங்கள் ராசியிலிருந்து 7ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 7ஆம் இடம் அப்படிங்கிறது வாழ்க்கை துணைக்கான ஸ்தானம், சமுதாய ஸ்தானம்னு சொல்லுவோம். சமுதாயத்தில் பேர் புகழ் அங்கீகாரம் எல்லாம் நல்லபடியாக நடக்குங்க. ஆனால் வாழ்க்கை துணைக்கிட்டையும் பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்டையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அவங்களோட ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சமுதாயத்தில் பேர் புகழ் கிடைக்குங்க. ஆனால் அந்த பேரையும் புகழையும் கெடுக்கிறதுக்கு சில பேர் காத்துட்ருப்பாங்க. இந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருங்க. யார்கிட்ட எப்படி பழகணும்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் பழகிறது நல்லதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாருங்க, தன் 10ஆம் பார்வையா. அதே சமயம் குருவும் உங்களுக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ சனியும் குருவும் சேர்ந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்குறனால தொழிலில் கட்டாயம் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா 2வது தொழில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புங்க. ஏற்கனவே பண்ணிட்டு இருக்க தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம் அப்படின்னா உங்களோட சுய ஜாதகத்தையும் ஒரு தடவை பரிசீலனை பண்ணி பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு கால் வலி, முழங்கால் சம்மந்தப்பட்ட வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் இந்த மீனராசிக்காரங்க கவனமாக இருக்கிறது ரொம்பவே சிறப்பு. ராசியிலேயே சனி பகவான் இருக்கிறனால ஒரு சிலருக்கு தலைவலி, கொஞ்சம் டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. யோகா, மெடிடேஷன், கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணுறது, மனசு அமைதியாக ரிலாக்ஸாக வச்சுக்கிறது, கொஞ்சம் நேரம் எதுவுமே பண்ணாமல் அமைதியாக இருக்கிறது. அமைதி மனசை எந்த அளவு அமைதியாக வச்சுக்கிறீங்களோ, உடலை எந்த அளவுக்கு ஆக்டிவாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்குங்க. இன்னும் சனி பயிற்சியை சாதகமாக மாற்றிக்கணும் அப்படின்னா விளையாட்டுத்துறையில் இருக்கக்கூடியவங்க மாணவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்கள். ராமேஸ்வரமும் திருச்செந்தூர் முருகன் வழிபாடும் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும். அன்பார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, கடந்த புத்தாண்டு பதிவுகளுக்கு 2025ஆம் ஆண்டு பிறக்கின்ற புத்தாண்டு பலன்களுக்கான வீடியோவில் நம்மளுடைய நேயர்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்ம சொன்ன விஷயங்கள் நிறைய நடந்திருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸும் கொடுத்துருக்கீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா கால் பண்ணியும் பேசியிருக்கீங்க. எல்லா மாநிலங்கள், எல்லா நாட்டிலேருந்துமே எனக்கு நிறைய கால்ஸ் வந்துச்சு. எனக்கு கண்ணுக்கு தெரியாத அன்பான நேயர்கள் எல்லாம் பாராட்டினாங்க. சூப்பராக சொன்னீங்க சார், உண்மையிலே சொன்னது நடந்து சார், என்னுடைய சுய ஜாதத்தை பார்க்கணும் அப்படிலாம் நிறைய நபர்கள் நமக்கு தொடர்பு கொண்டு பேசுனதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ இப்படி ஒவ்வொரு வீடியோலையுமே உங்களுடைய அன்பான ஆதரவை எதிர்பார்க்குறேன். ஸோ அப்போ தான் நான் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு நானும் அதுக்கு ஆயத்தமாக முடியும் என்பதை மீண்டும் உங்களிடம் வலியுறுத்துகிறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் இறுதியில் நடைபெறுகின்ற சனி பெயர்ச்சிக்கான காணொளி தான் நீங்கள் பார்க்க போறீங்க. கிட்டத்தட்ட நம்ம நியூ இயர் பலங்களே சொன்னோம், 3 கிரகங்கள் பெயர்ச்சி ஆகிறது. சனி பகவான் ஃபர்ஸ்ட் பெயர்ச்சி ஆகிறாரு, அதுக்கடுத்து குரு பகவான், அடுத்து ராகுகேது பகவான் அப்படின்னு சொல்லி இந்த வருஷத்துல 3 கிரகங்கள் பயிற்சி ஆகுதுன்னு பார்த்தோம். ஆனால் இந்த 3 கிரகங்கள்ல எல்லாருமே ஒவ்வொரு முறையும் இந்த 3 கிரக பயிற்சியில ஒரே ஒரு கிரக பயிற்சியை பார்த்து மட்டும் ரொம்ப பயப்படுறாங்க, பதட்டம் அடையிறீங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சி.
இந்த சனி பெயர்ச்சி வந்துட்டா மட்டுமே 7.5 சனி, அஷ்டம சனி, விரய சனி, பாத சனி அப்படின்னு ஏகப்பட்ட சனின்னு சொல்றாங்க. ஸோ என்னுடைய வாழ்க்கையில இந்த சனி பகவான் மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்துருவாரா அல்லது பெரிய பிரச்சனையை உண்டாக்கிடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார் மனசிலும் இருக்கு. ஸோ அதற்கான மிகப்பெரிய முக்கியமான விஷயத்தை ஃபர்ஸ்ட் சொல்லினேன். யாருமே இந்த சனி பெயர்ச்சியை பார்த்து பயப்பட தேவையில்லை. சனி பகவான் என்கின்ற ஒரு கிரகமானவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தன்னுடன் இருப்பவர்களின் செயல்பாடுகள், தன்னுடன் பிறந்தவர்களின் செயல்பாடுகள், அதே போல பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம தெரியாத விஷயங்களை தெரிய வைக்கிறதான். அதாவது அவங்களுடைய குணாதிசயம் மற்றும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம தெரியாம செய்த தவறுகளுக்கு சரியான பாதையை அமைச்சு கொடுக்கறது தான் சனி பகவானுடைய செயல்பாடு. ஸோ சனி பெயர்ச்சியை பார்த்து பயப்பட தேவையில்லை. இந்த சனி பெயர்ச்சியை பார்த்து பயப்பட வேண்டிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுபவர்கள், மற்ற நபர்களின் குடும்பத்தை தலையிட்டு அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை தவறான முறைக்கு கொண்டு போறவர்கள், அதே போல பார்த்தீங்கன்னா மற்றவங்க சொத்துக்கு ஆசைப்படுறவங்க, தவறான கொள்கை தவறான பழக்க வழக்கங்கள் வச்சிருக்கவங்க, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் ஆசிரியர் முதற்கொண்டு மற்ற டிபார்ட்மெண்ட்ல நம்ம தவறா ஒரு வாழ்க்கையை செஞ்சு வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் கட்டாயமா பயப்படணும், கவலைப்படணும். உண்மையான உழைப்பு, தன்னுடைய வாழ்க்கையில மற்றவர்களுக்கு கஷ்டம் கொடுக்காம தான் முன்னேற வேண்டும் நினைக்கிற அனைவருமே கட்டாயமாக இந்த சனி பெயர்ச்சி மூலமாக சில விஷயங்கள்ல நன்மைகளையும் பல விஷயங்கள்ல தன்னுடைய செயல்பாடுகள் உள்ள தவறுகளையும் உணரக்கூடிய அமைப்பு தான் ஏற்படும் தவிர பாதிப்புகள் ஏதும் ஏற்பட போவது கிடையாது. அப்படி இன்கேஸ் உங்கள் ஜாதக ரீதியாக அல்லது உங்களுடைய இப்ப ராசியின் அடிப்படையில சில விஷயங்கள் பதட்டமா இருக்குன்னா, நான் சொல்ற வழிபாடு முறைகள், சில பரிகார முறைகள், சில தான முறைகளை செய்யும் பொழுது உறுதியாக உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள உங்கள் ராசிக்கான பலன்களை பார்ப்போம். மீன ராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற சனி பெயர்ச்சியானது என்னென்ன மாற்றங்களை சனி பகவான் கொடுக்க போகிறார்? சென்ம ராசியில், உங்களுடைய ராசியில் ஜென்ம சனியாக அமர்கின்ற சனி பகவான் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் மகிழ்ச்சியை கொடுக்க போறாரு, என்னென்ன விஷயங்களை நீங்க கவனமா இருக்க வேண்டும் என்பதை பற்றி நம்ம பார்ப்போம். ராசிக்கு சனி பகவான் வராரு, அப்ப நான் என்னென்ன விஷயங்கள்லாம் ரொம்ப பாதிப்படைய போறேன், ஒரு பயமாகவே இருக்கு, ஒரு பதட்டமாகவே இருக்கு அப்படின்னு நினைக்கின்ற நம்மளுடைய மீன ராசினியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புல தான் சனி பகவான் உங்களுக்கு வரப்போகிறார். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்த அதிபதி மற்றும் விரயஸ்தான அதிபதியான சனி பகவான் கடந்த 2.5 வருட காலமாக உங்கள் ராசியில 12ஆம் இடத்துல அமர்ந்திருந்தார். நிம்மதியான தூக்கம் இல்லாமல், ஒரு நிம்மதியான ஒரு மன மகிழ்ச்சிகள் இல்லாம நீங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. கிட்டத்தட்ட ஏன் கடன் வாங்கணும், எதுக்கு கடன் வாங்கணும், நான் கடன் ரொம்ப வாங்கிட்டேன், கடன் எப்படி வந்துச்சுன்னே தெரியல, எனக்காண்டி வாங்கின கடன் கொஞ்சம், என்னுடைய உறவினர்களுக்கு நண்பர்களுக்காக வாங்கி கொடுத்த கடன் அதிகம். ஸோ இந்த கடன்ல இருந்து நான் மீள முடியாத சூழ்நிலையில கடந்த 2.5 வருஷமா நான் போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சு கொண்டு இருக்கும் நம்மளுடைய அன்பான மீன ராசினியர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சிகள் மாற்றத்தின் மூலமாக, உங்கள் ராசிக்கு சனி பகவான் அமர்வது மூலமாக உங்களுக்கு கடன் சுமையிலிருந்து ஒரு மாற்றத்தை சனி பகவான் கொடுக்க போறார். ஏன்னா 12ஆம் இடத்துல அமர்ந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீடான சிம்ம ராசியை பார்த்ததுனாலதான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அதிகமான கடன் இருந்துச்சு. கடன் சுமை உங்களுக்கு அதிகமா 2.5 வருஷத்துல நிறைய வந்துருச்சு. ஸோ அந்த கடன் சுமையிலிருந்து ஒரு மாற்றம் கிடைக்க போகுது. உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை மூலமாக நீங்க கடன் வாங்கியிருப்பீங்க, ஆப்ரேஷன் கூட சில பேருக்கு நடந்திருக்கலாம். ஸோ இந்த நிலையிலிருந்து நீங்க ஒரு மாற்றத்தை சந்திக்க போறீங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கடந்த அக்டோபர் 2023 இருந்து இந்த 24 எண்டுக்குள்ளேயே நீங்க பலவிதமான போராட்டத்தை சந்திச்சிட்டீங்க. அதுவும் மீன ராசியில உள்ள ரேவதி நட்சத்திரக்காரங்க எதை எடுத்தாலும் ஃபெயிலியர், நினைச்சதெல்லாம் போராட்டம், மனசு அப்படியே இறுகி பிடிச்ச மாதிரி இருந்திருக்கும். இந்த நிலையிலிருந்து உங்களுக்கு மாற்றத்தை சனி பகவான் கொடுக்க போகிறார். அதே போல
கணவன் மனைவி ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மட்டும் இந்த சனி பயிற்சி காலங்களில் மீனராசிக்காரங்க கவனமாக இருக்கணும். குடும்ப ஒற்றுமை ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் கணவன் மனைவி ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன தாக்கங்கள் வரும். ஸோ அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை நீங்கள் ஏற்படுத்திக்கிறணும். அதே போல் எங்கேயாவது பணம் கொடுத்துருக்கீங்க, கொடுத்த பணத்தை வாங்க முடியல, ரொம்ப ஒரு போராட்டமாகவே இருக்குது. நான் என்கிட்ட அன்பாக பேசி வாங்கிட்டு போயிட்டாங்க, என்னை ஏமாற்றிட்டாங்க, எனக்கே தெரியுது நான் ஏமாற்றப்பட்டேன் என்பதை நான் உணர்கிறேன். ஆனால் எனக்கு அதில் ஒரு நிம்மதி இல்லைங்க. ஸோ என் பணம் லாக் ஆயிடுச்சு, இந்த பணம் கிடச்சிருமா, திரும்ப வந்துருமா அப்படிங்கிற ஒரு பதட்டத்தோடு இருக்கும் நம்மளுடைய மீனராசி என்பதற்கு உறுதியாக ஏப்ரல் மாதத்துக்கு மேலே உங்கள் கொடுத்த பணம், நீங்கள் உண்மையாக நேர்மையாக உழைச்ச பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். கவலைப்பட வேண்டாம். ஸோ அந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றத்தை நீங்கள் பெற போகிறீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு கொண்டு இருக்கும் நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஆற்றல் செயல்பாடுகள் சனி பயிற்சி மூலமாக ஏற்பட போகுது. குடும்ப ஒற்றுமை இல்லைங்க, எங்கள் குடும்பத்தை விட்டு நான் தனியாக இருக்கேன், இப்போ எனக்கு உறவுனே இல்லை, உண்மையான அன்பு இல்லை அப்படிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா உறுதியாக இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் உண்மையான உறவு, உண்மையான அன்பு, குடும்ப ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஆற்றல் செயல்பாடுகள் சனி பயிற்சிக்கு அப்புறம் நம்மளுடைய மீனராசி என்பதற்கு கிடைக்க போது. காதலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு, காதல் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய அன்பு தோழர்கள், அதே போல் உங்களுடைய தோழிகள், அதே போல் உங்களுடைய கூட பிறந்த உறவுகள் எல்லாருமே உங்கள் மீது உண்மையான அன்பு செலுத்துவதற்கான ஆற்றல் சனி பயிற்சிக்கு அப்புறம் ஏற்பட போது. வருமானம் அதிகரிக்கும், பொருளாதார நிலையில் ஒரு மாற்றம் உண்டு. பதவி உயர்வுக்காக காத்திருக்கும் நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் பதவி உயர்வு உண்டு. குரு பார்வை உங்கள் ராசிக்கு 10ஆம் வீடை பார்க்கும்பொழுது பதவி உயர்வு உண்டு. ஸோ கிட்டத்தட்ட மார்ச் எண்டிலிருந்து ஜூன் வரையும் உங்களுடைய வேலை நிமித்தமான செயல்பாடுகளில் இன்னும் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க. ஸோ உங்கள் வேலையை இன்னொருத்தவங்கிட்ட யார்ட்டையும் பொறுப்பு ஒப்படைக்க வேண்டாம். ஏன்னா சனி பகவான் உங்கள் ராசியில் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீடை பார்க்கறதுனால ஸோ கொஞ்சம் நிதானம், வேலையில் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து அக்கறை எடுத்து பார்த்துட்டிங்கன்னா வேலையில் மாற்றங்கள், நல்ல விதமான முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. ஸோ இடமாற்றத்துக்காக காத்து கொண்டிருக்கும் நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு இடமாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. கடன் சுமை உறுதியாக உங்களுக்கு குறைய போது. பண பழக்க வழக்கங்கள் ரொம்ப நல்லா இருக்க போது. தைரியம் கூடக்கூடிய ஆற்றல் உண்டு. உங்களை விட வயது குறைந்த நபர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் உங்களுடைய இளைய சகோதரர்களிடம் விவாதங்களை தொடர வேண்டாம். எங்கேயாவது கையெழுத்து போடுறீங்க, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கையெழுத்து போடுறீங்கன்னா உறுதியாக அந்த செயல்பாடுகள் 2.5 வருஷம் நீங்கள் கவனமாக இருக்கணும். அவசரப்பட்டு கையெழுத்து போட்டக்கூடாது. ஏன்னா டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய செயல்பாடுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஸோ நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருந்துட்டீங்கன்னா அதிலிருந்து பாதிப்பை சந்திக்காமல் வெற்றி பெறக்கூடிய ஆற்றலும் மகிழ்ச்சியை பெறக்கூடிய செயல்பாடுகளும் உங்களுக்கு ஏற்பட போது. 2வது திருமணம் முடிக்க வேண்டும் என காத்திருக்கும் நம்மளுடைய மீனராசிக்காரங்க யாராவது இருக்கீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு 2வது திருமணம் முடிவதற்கான அமைப்புகள் உண்டு. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஆற்றல் செயல்பாடுகள் உண்டு. வெளிநாட்டில் போய் பொருளாதார நிலையான சூழ்நிலைகளில் மாற்றத்தை சந்திக்கக்கூடிய அமைப்புகள், கிரக சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போது. இவ்வளவு நாளாக உங்கள் கூட இருந்த நண்பர்கள் யார், உங்கள் கூட இருந்த எதிரிகள் யார், துரோகிகள் யார் என தெரியாமல் முழிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த நம்மளுடைய மீன ராசினியர்களுக்கு கூட இருக்கும் உண்மையான நபர்களுடைய செயல்பாடை தெளிவாக தெரிந்து அதன் மூலமாக மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் சந்திக்கக்கூடிய ஆற்றல்கள் சனி பயிற்சி மூலமாக நீங்கள் பெறப்போகிறீர்கள் என்பது கிரக ரீதியான உண்மை. பொருளாதாரத்தில் மாற்றங்களையும் வேலையில் இடம் மாற்றங்களையும் பெற்று மகிழ்ச்சியை பெறக்கூடிய ஆற்றல் சனி பயிற்சி மூலமாக ஏற்பட போகுது. இது பொது பலனே. உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருக்குன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்கள் சுய ஜாதகத்தை மிக துல்லியமாக ஆராய்ந்து உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு கூற நான் காத்திருக்கிறேன். கட்டணத்தின் அடிப்படையில் முன்பதிவு செய்தவர்களுக்கு துல்லியமான பலன்களை கூற நான் காத்திருக்கிறேன் என்பதை மறுபடியும் கூறிக்கொள்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளவர்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பான மீனராசினியர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை கூறிக்கொண்டு
அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.